My dear students, parents, NEET is not life, NEET is part of life. MBBS is not the only profession, it is one of the professions, prestigious profession. எல்லாரும் நல்லபடியாக நீட் எக்ஸாம் எழுதிட்டீங்க. இப்போ எல்லார் மனசுலையும் பெற்றோர்கள் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து, இந்த வருஷம் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் கட் ஆஃப் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் அது எப்படி இருந்தது? லாஸ்ட் இயர் 2022 ஓப்பன் காம்படிஷன் 584, பிசி 531, பிசிஎம் 505, எம்பிசி 498, எஸ்சி 409, எஸ்சிஏ 355, எஸ்டி 311. இது வந்து 2022. போன வருஷம் இந்த கட் ஆஃப் வந்து குபீர்னு இன்க்ரீஸ் ஆச்சு. காரணம் உங்களுக்கே தெரியும், பயாலஜி வந்து ஈஸியாக இருந்தது, அந்த காரணத்தினால ஃபிசிக்ஸும் ஈஸியாக இருந்தது, இந்த காரணத்தினால தான் கெமிஸ்ட்ரி வாஸ் மாடரேட், அதனால கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எவ்வளவு கட் ஆஃப் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓப்பன் காம்படிஷன் 22 மார்க் அதிகமாச்சு, பிசிக்கு 29 மார்க், பிசி முஸ்லிம் 37 மார்க், எம்பிசி 34 மார்க், எஸ்சியில் 43 மார்க், எஸ்சியில் 28 மார்க், எஸ்டியில் 44 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுதான் நம்மளுடைய 2023 உடைய கட் ஆஃப். ஓப்பன் காம்படிஷன்னா 606, பிசிக்கு 560, பிசி முஸ்லிம் 542, எம்பிசி 532, எஸ்சி 452, எஸ்சிஏ 383 அண்ட் எஸ்டி 355. இது போன வருஷத்துடைய ஆக்சுவல் கட் ஆஃப். இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமாங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இல்லையா? அதை பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்குறது வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கட் ஆஃபில், தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் ஸ்டேபிள், தே டோன்ட் டூ எனி இன்ஃப்ளூயன்ஸ். அதனால அது நியூட்ரான் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது 2024 நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து 24 lakhsக்கு மேலே போயிருச்சு ஆல் ஓவர் இந்தியா. பட் தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். அதனால போன வருஷமும் 1.5 லட்சம் மாணவர்கள் பரீட்சைக்கு அப்ளை பண்ணாங்க, எழுதினாங்க. இந்த வருஷமும் அதே 1.5 லட்சம் மாணவர்கள் தான். அதனால இது வந்து நோ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அடுத்தது நோ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் காலேஜஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ், அதுவும் இட் ரிமைன்ஸ் த சேம். அதனால இதனால எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. அனதர் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங், நம்ம இன்விஜிலேட்டர்ஸ் தே ஆர் ஆஸ் பேட் ஆஸ் யூஷுவல். ஒரு அன்ட்ரெயின்டு worst பிஹேவியர் இன்விஜிலேட்டர்ஸ், லாஸ்ட் டைம் ஆல்சோ, this time also. So that's a challenge for the students. Okay, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? It remains same. அதனால கட் ஆஃப்ல எந்த பாதிப்பையும் இந்த ஃபேக்டர்ஸ் கொண்டு வரல அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன, அதை நம்ம பார்ப்போம். கட் ஆஃப் எது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா, போன வருஷம் நமக்கு 10 மாசம் தான் அந்த கோர்ஸ், 10 மாசம், இந்த தரம் 12 மாசம். அதாவது ஜூலை 17 பரீட்சை முடிஞ்சு அது வந்து மே மாதம் 7ஆம் தேதி பரீட்சை வந்தது ப்ரீவியஸ் இயர். இப்போ மே 7லேருந்து இந்த வருஷம் மே 5 வரைக்கும் டைம் கிடைச்சிது. அதனால இது 12 மாதம். ஸோ ஸ்டடி டைம் அதிகம் அப்படிங்கிறதுனால நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் எழுதலாம். சிலபஸை முடிச்ச உடனே நிறைய ப்ராக்டிஸ் எக்ஸாம் இன்ஸ்டிடியூட்ஸில் எழுதலாம். நிறைய மாடல் எக்ஸாம் எழுதுறதுனால மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபேக்டர். அடுத்தது சிலபஸை குறைச்சாங்க. 96 சாப்டருக்கு பதிலாக 81 லெசன்ஸ். இந்த 96 லெசன்ஸில் நிறையா இன்ஸ்டிடியூட்ஸ் இப்போ நம்மெல்லாம் நிறையா லெசன் நடத்திட்டோம்னா கூட அதை குறைக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ண வேண்டிய ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, 81 சாப்டர்ஸை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்கு. ஸோ த பர்டன் ஆஃப் த சிலபஸ் இஸ் ரெடியூஸ்ட். அது ஒரு காரணம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நீங்கள் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் சேம். இந்த காலேஜ் சீட்டு, இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைடு, தென் சிலபஸ், கொஸ்டின் பேப்பரும் சேம் ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்தால் கூட, எல்லாமே சேம் அப்படின்னா கூட வருடா வருடம் கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக போராடி ஜெயிக்க பார்ப்பாங்க. அதனால எவ்ரி டைம் த எஃபர்ட் பை தி அகாடமி அண்ட் த ஸ்டூடெண்ட் இஸ் இன்க்ரீசிங். அதனால கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் தி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, கட் ஆஃபை டிசைட் பண்ணுறது. ஓகே, இந்த வருஷம் எப்படி இருந்தது அதை பார்க்குறோம்.
அது வந்து நெகட்டிவ் ரோல். அதை எலக்ட்ரான் அப்படின்னு போட்டிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் பயாலஜி ஈஸி, இந்த வருஷமும் பயாலஜி ஈஸி தான். ஆனால் நிறைய மேட்ச் டைப் கொஸ்டின். அந்த கொஸ்டினை வந்து படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக ஆகும். ஸோ ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் த ரீடிங் டைம் இஸ் சேம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது ஒரு டாப்பர் வந்து டக்குன்னு 2 ஸ்டெப்பில் போட்டு ஆன்சர் பண்ணலாம். ஆனால் படிக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக படி அப்படின்னா அது டாப்பராக இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த ரீடிங் டைம் ஒன்று தான். அதனால் எல்லாமே லெங்தி கொஸ்டின், மேட்ச் டைப் கொஸ்டின் 32 கொஸ்டின் இருக்கிறதுனால பொதுவாக பயாலஜியை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 45 நிமிஷத்தில் முடிப்பாங்க. போத் பாட்டனி, ஜுவாலஜி மேக்ஸிமம் 1 hour போகும். இந்த தரம் மினிமம் இஸ் 1 hour and it went up to 1 hour 15 minutes. அப்படி போயிடுச்சு. 1 hour 15 minutes போயிடுச்சு. அப்போ ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போச்சு. ஆக்சுவலாக நீட் எக்ஸாம் 3 hours 20 minutesல 1 hour பயாலஜி, 1 hour கெமிஸ்ட்ரி, அப்புறம் எக்ஸ்ட்ரா 1.25 மணி நேரம் பிசிக்ஸ், 5 நிமிஷம் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் குஷன் டைம், அப்படி தான் பிளான் பண்ணுவோம். பட் 1.25 மணி நேரம் பயாலஜியில் போயிடுச்சு. அடுத்து கெமிஸ்ட்ரி எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னா போன வருஷம் மாடரேட், இந்த வருஷம் பார்த்தா கெமிஸ்ட்ரிலையும் 7 கொஸ்டின் மேட்ச். அதாவது அசர்ஷன் ரீசன் கேள்வியை என்டிஏ கேட்குறாங்க, கொஞ்சம் நிறையா கேட்குறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக அசர்ஷன் ரீசன் நிறையா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது என்டிஏவுக்கும் தெரியும். சரி, அசர்ஷன் ரீசன் நிறையா கேட்கக்கூடாது, வேற மாதிரி கேட்போம். ஃபுல்லாக மேட்ச், ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ், இதை மேப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்போம் அப்படின்னு நிறைய கேள்விகள். அப்போ மேட்ச் கொஸ்டின் வந்து 7 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி, எல்லாம் செக்ஷன் ஏ. ஸ்டேட்மெண்ட் ஒரு 4 கொஸ்டின், எல்லாமே செக்ஷன் ஏ. அப்போ கெமிஸ்ட்ரி ஈஸி கிடையாது, அதே லெவல் தான் கெமிஸ்ட்ரி, அதே லெவல். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் போன தரம் ஈஸி. ஆனால் இப்போ தியரி பேஸ்டு கொஸ்டின் 14 கொஸ்டின். தியரி படிக்கணும், ஆக்சுவலாக கரெக்டு தான். ஆனால் எல்லாரும் தியரியை தரவா படிச்சிருப்பாங்களா ஓவரால் ஸ்டேட் லெவலில் நம்ம திங்க் பண்ணும்போது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளவா டீட்டெயிலாக படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தியரி பேஸ்டு கொஸ்டின் இது ஒரு சர்ப்ரைஸ் 14 கொஸ்டின். கிராஃப் பேஸ்டு கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின். அப்புறம் என்எம்சி ஒரு சிலபஸ்ன்னு சொல்லி இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொன்னதை ஃபாலோ பண்ணாமல் அவுட் ஆஃப் சிலபஸ் 2 கொஸ்டின். ஒன்று ஆல்ஃபா பீட்டா டிகே, அது சிலபஸில் இல்லை, அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலிங் மோஷன், அது சிலபஸில் இல்லை, அதில் ஒரு கேள்வி வந்துருச்சு. இது நியாயமான கூட யாரோ கேட்டிருந்தாங்க, அது இல்லை, நியாயம் இல்லை. பட் அதில் ஒரு 2 கொஸ்டின் போனஸ் மார்க்குக்கு ஃபைட் பண்ணணும். கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பட் 2 கொஸ்டின்ஸ் அவே ஃப்ரம் த சிலபஸ். இதே மாதிரி சுச்சுவேஷன் ஜேஇ மெயினில் வந்தப்ப என்டிஏ டிட் நாட் கன்சிடர் டு கிவ் போனஸ் மார்க். ஓகே, ஃபிசிக்ஸ் இஸ் டஃப். ஓகே, அப்போ நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பேசிட்டோம். நம்ம பார்க்குறோம் ஒரு சில ஃபேக்டர்ஸ் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, ஒரு சில ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணுது, ஒரு சில ஃபேக்டர்ஸ் கட் ஆஃபை டிக்ரீஸ் பண்ணுது. இதில் விச் ஒன் பிளேஸ் அ மேஜர் ரோல் அண்ட் வாட் வில் பி த ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தோம்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கும் அப்படின்னா அக்ரெசிவாக தான் இருக்கும். அக்ரெசிவாக தான் இருக்கும். எவ்ரி இயர் வி ஆர் இம்ப்ரூவிங். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா ரேங்க் 1, 3, 6, 9 அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமாக வி ஆர் இம்ப்ரூவிங். அப்படி பார்க்கும் பொழுது 700+ 2022 5 பேர், இப்போ 29 பேர். இந்த தரம் ஃபிசிக்ஸ் டஃப்ங்கிறதுனால இது மெயின்டைன் ஆகும். 600+ அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா 2020 953. போன வருஷம் பயாலஜி ஈஸி, அப்படி இதில் கொஞ்சம் பயாலஜி லெங்தி, இங்கே ஈஸிங்கிறப்ப 1538. இப்போ நான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் சொன்னேன், இருந்தாலும் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ திஸ். ஏன்னா அவங்க 1.25 மணி நேரம் ஆனால் என்ன பயாலஜியை பண்ணிடுவோம் அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ பயாலஜியை சாலிடாக பண்ணிவிட்டு கெமிஸ்ட்ரிக்கு வருவாங்க, ஃபிசிக்ஸுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஃபிசிக்ஸில் வரும்போது கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் கொஞ்சம் ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி போடுவாங்க. மேபி ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் நான் கம்ப்ளீட் பண்ணல, பேப்பரை முடிக்க முடியல, டைம் பத்தலை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வரும். பட் அது 600 வரைக்கும் போகிறதுக்கு அது ஒரு தடையாக ஒரு குட் ஸ்டூடெண்ட்டுக்கு அது இருக்காது. அப்படி பார்க்கும்போது திஸ் வில் ஸ்லைட்லி இன்க்ரீஸ். இங்கே எங்கே இப்போ மேஜரான ஒரு பாதிப்பு கட் ஆஃபில் எங்கே வருது அப்படின்னா 500க்கு மேலே வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினெட்லி ரொம்ப நிறைய பேர் வாங்கிடுவாங்க. இது
2024 4470 பேர், இங்கே 6449 பேர். திஸ் ஐ ஃபீல் இட் வில் கோ டு 8000. ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ரீசன்ஸ் இந்த வருஷத்தோட கட் ஆஃப் எப்படி இருக்கலாம்? ப்ரீவியஸ் இயர் மார்க்கிங் இருக்கு, ஓப்பன் காம்படிஷன் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கு, ஒரு 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் பிசி பொறுத்த வரைக்கும் 560 ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். பிசிஎம்ல ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம், எம்பிசியில் ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம். இங்கே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பொறுத்த வரைக்கும் பயாலஜி பேப்பர் ஈஸியாக இருக்கிற காரணத்தினால நல்லா பண்ணிடுவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணிடுவாங்க. அப்போ கட் ஆஃப் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு 20 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி த கட் ஆஃப். இது வந்து ஒன்லி அ ப்ரொஜெக்ஷன். இதனால் யாருமே எதுவும் என்னடா இந்த மார்க்குக்கு கீழே இருந்தால் கிடைக்காது அப்படிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தி ஆக்சுவல் ஸ்கோர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.